Hi everyone. Set exam paper 1. Spotting out the dissimilar. Exercise 4. First question பாருங்க. எல்லாத்துலேயுமே 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம ஆட் அவுட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. A 169, B 121, C 181, D 144, E 196. அப்போது இது எல்லாமே A, B, D, E எல்லாமே ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? அப்போது சிங்கிறது ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ சி இஸ் த ஆன்சர். செகண்ட் ஒன் ஏ 24, B 36, C 42, D 48, E 12. இப்போது இது எல்லாமே நமக்கு ஈவன் நம்பர். அதே போல் இந்த நம்பர் எல்லாமே ஏதாவது ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா 12ஆல் எல்லா நம்பருமே டிவிசிபிள் ஆகுது. சி மட்டும் 12ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா சி. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ 706, B 507, C 489, D 250. இது எல்லாத்துலேயும் ஏபிடி இது மூணுலேயும் நமக்கு 0ங்கிற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் சியில் மட்டும் இல்லை. அப்போ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஏ 1472, B 3848, C 2683, D 4210, E 1347. அப்போது ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் என்ன நம்பர் இருக்குன்னா 4ங்கிற நம்பர் இருக்குது. ஆனால் சியில் மட்டும் இல்லை. அப்போது சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஏ 1588, B 9238, C 8244, D 6311, E 5733. அப்போது லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் ஆஃப்லாம் பாருங்கள். ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அடுத்தப்பில் அதே நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? 88, 44, 11, 33. அப்போ பியில் மட்டும் எப்படி இருக்குன்னா 38ன்னு இருக்குது. ஸோ பி இஸ் த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள். 4756, B 2074, C 6572, D 9865, E 4677. இப்போது இதில் வந்து எல்லா நம்பருமே எப்படி இருக்குன்னா வெவ்வேறு நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் ஈயில் மட்டும்தான் என்னது ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 4677. ஸோ இ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த்து ஒன் ஏ 49, B 85, C 121, D 81. ஏசிடி இது எல்லாமே என்னதுன்னா ஸ்கொயர் நம்பர். அப்போது பி இஸ் த ஆன்சர். பி வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நெக்ஸ்ட்டு எயித்து ஒன் ஏ 5, B 11, C 7, D 9, ஏபிசி இது எல்லாமே என்னதுன்னா ப்ரைம் நம்பர். ஓகேவா? டிங்கிறது நம்பர் வந்து காம்போசிட் நம்பர். ஸோ டி இஸ் த ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன். சரியா? ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து கவனமாக என்ன கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.